இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். தாவீது ராஜாவே பாடல் பாடுவதில் வல்லவர், பாடி துதிப்பதில் வல்லவர், கர்த்தரை உயர்த்தி பாடுவதில் வல்லவர். அதனால தான் கர்த்தர் சொல்லுவார், எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுவார். அதனால் பாடல் பாடி தான் கர்த்தரை மகிழ்விப்பார். நம்ம கர்த்தருக்கே என்ன பிடிக்கும்னா அவரை துதிக்கிறது தான் பிடிக்கும். துதிகளுக்கு பயப்படத்தக்கவர் அவர் தான். அதனால் எப்போ பார்த்தாலும் அவரை பற்றி பாடல்களை பாடிக்கிட்டே இருப்பார். வாள் மேய்க்கும் போதும் சரி, அரசன் ஆன போதும் சரி, ஆர்டினரி வாழ்க்கையிலையும் சரி, அவர் என்ன செஞ்சார், அப்படியே பாடல்களை பாடி துதிச்சுக்கிட்டே இருப்பார். 150 சங்கீதங்களும் இன்றைக்கி நமக்கு ஒரு சவாலாக இருக்குது. எப்போ எதுலனாலும் சங்கீதத்தில் பதில் இருக்குது, எதுக்குனாலும் சங்கீதத்தில் நமக்கு என்ன இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. பிள்ளைங்களை வாசிக்க சொல்லும்போது சங்கீதம் தான் விரும்பி வாசிப்பாங்க. சங்கீதங்கள் நேர்த்தியாக, சின்னதாக, சிறியதாக, சீக்கிரமாக, எளிதாக வாசிக்கக்கூடிய அளவில் இருக்கிறதுனால மக்கள் எல்லாமே சங்கீதம் தான் வாசிப்பாங்க. பிரியமாகவும் இருக்கும். அதை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். இப்போ அந்த சங்கீதங்களில் அவர் சொல்வார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். பார்த்தீங்களா, தாவீது ராஜாவுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் தான், கஷ்டங்கள் தான், கவலைகள் தான், கண்ணீர்கள் தான், எதிரிகள் தான். மகனே எதிரியாயிட்டான், மாமனாரே எதிரியாயிட்டான், மனைவியே எதிரியாயிட்டான், சொந்த ஜனங்களே எதிரியாயிட்டாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுவேன், நன்மை செய்த கர்த்தரை பாடுதாருன்னு நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 13 கூட அவர் சொல்லுவார், கர்த்தாவே எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எது வரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். எவ்வளோ ஒரு வேதனையில் இருந்தாருன்னா அந்த மாதிரி சொல்லுவார். கஷ்டத்தில் இருந்தால், ஏன் ஆண்டவரே நீர் இப்படி எனக்கு மகத்தை மறைக்கிறீங்க, எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கேனே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்வார், என் இதயத்தில் சஞ்சலத்தை நித்த வைத்து எது வரைக்கும் என் ஆத்மாவில் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எது வரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். அப்போ சொல்லுவார், நான் ஆலோசனை பண்ணி ஒன்றுமே இல்லை, சத்துரு தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கான், எனக்கு ஒரு காரியமே நடக்க மாட்டேங்குது, என் இதயத்தில் சஞ்சலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்திக்கிறார். அப்போ சொல்லுவார், என் தேவனாகிய கர்த்தாவே நீ நோக்கி பார்த்து எனக்கு செய்து கொடு, எப்படியாவது என்னை பாருங்கய்யா, என்னுடைய பிரச்சனைகளை பாருங்கள், என்னுடைய கஷ்டங்களை, கண்ணீர்களை, கவலைகளை பாருங்கய்யா, எனக்கு செவி கொடுத்து எனக்கு கேளுங்க, எனக்கு இன்றைக்கி பதில் தாங்க அப்படின்னு கேட்பாரு. நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும், அப்படியே எனக்கு செத்தரலாம் போல் இருக்குது அப்படி சொல்லுவாங்கள்ல சில பேர், அந்த மாதிரி சொல்லுவார். சத்துருவனும் இருக்குது, அந்த மாதிரி என்னை எதிரிகள் என்னை அதிகமாக வரட்டுதாங்க, ஆனால் அவங்க முன்னால் நான் அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் என்னோடு வாங்க, என்னை விண்ணப்பத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் சொல்லுவார், தேவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாத பிடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால என் சத்துருக்கள் கலிகுறாத பிடிக்க இப்படி செய்திடலாம் ஆண்டவரே, நாம் அவனை ஜெயிச்சிட்டோம், அவன்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு என்னை பற்றி சொல்லிடக்கூடாது ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக வாங்க, எனக்கு துணையாக வாங்க, அவங்க என்னை வச்சு சந்தோஷப்பட்டுறக்கூடாது ஆண்டவரேன்னு ஒரு மனமுருகி கேட்பார். கடை சொல்லுவார், நான் உங்களுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உங்களுடைய ரட்சிப்பினால் என் இதயம் கழிக்கும், நான் எதையுமே சார்ந்திருக்கலப்பா, உங்கள் கிருபையில் தான் நான் நம்பிக்கையாக இருக்கேன், உங்கள் ரட்சிப்பு தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நான் உண்மையே நோக்கி பார்க்கிறேன், நான் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாதவனாக இருக்கிறேன், என்னை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துவார். இவ்வளோ சொன்ன பிறகு தான் அவர் சொல்வார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். பார்த்தீங்களா, இவ்வளோ கஷ்டத்துலையும் அவர் என்ன செய்தார்னா, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், அதனால நான் அவரை பாடுவேன் அப்படிங்கிறாரு. இதே தான் யோசேப்பு செய்தார். அவர் தீமையை அனுபவிக்கும் காலத்தில் பொறுமையாக அனுபவித்தார். ஆண்டவரை உயர்த்தும் போது பழிவாங்கலை, அவங்கள என்ன செஞ்சார், மன்னித்து அவங்க சகோதரர்களுக்கு நல்ல வசதிகளை உண்டு பண்ணி கொடுத்தாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்பவும் அவர் சொல்லுவார், நீங்கள் என்ன தீமை செய்ய நினச்சிங்க, ஆனால் ஆண்டவர் எனக்கு நன்மையாக மாற்றிட்டார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் தான் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. நமக்கு தீமை செய்ய நினைக்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் நன்மையாக மாற்றுதார். ஏன் அப்படின்னா, அவர் எனக்கு நன்மை தான் செய்கிறாரு, அவர் நன்மை செய்கிறவர் நல்லவருமா இருக்கிறார், நன்மை செய்யும் தேவனாக இருக்கிறார். நான் அவருக்கு நன்றி உள்ளவளாக இருப்பேன், அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்வது போல நாமும் சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நடத்துவார், நன்மையான பாதையில் நடத்துவார், தீமையும் நன்மையாக மாற்றுவார். நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் பொறுப்படுத்தி கொண்டார். நன்றி தகப்பனே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ஆமேனப்பா, நாங்கள் நன்றி சொல்லி, நீங்கள் எனக்கு நன்மை செய்ததுனால நன்றி சொல்லி நாங்கள் பாடுவோம்.
என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கை விட்டாலும் நன்றி ஐயா அப்படி பாடல்களை பாடுறது போல். எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், யார் எங்களை கைவிட்டாலும், என்ன சோதனை வந்தாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், மறுதளிக்க மாட்டோம். உண்மையே நோக்கி பார்க்க, உண்மையே சார்ந்து கொள்வோம், உண்மையே பாடுவோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுவோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீ இது வரைக்கும் தீமை ஒன்றுமே செய்யலையப்பா, நன்மை தானப்பா செஞ்சுருக்கீங்க. அவங்க பாடுவோம், துதிப்போம், மகிமைப்படுத்த